வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. எல்லோரும் விரும்பும் இந்த அமைதியை பெற என்னதான் வழி? புலன் ஐந்தும் இயங்க இயங்க புலன் ஐந்தின் உணர்வு அனுபவமாகிட அந்த அனுபவம் இன்ப துன்பங்களாய் உணர்வாகி அதை இருப்பு நிலை எனும் மனமாகி அதையே தொடர்ந்து என்ன என்ன மனம் அமைதியுற்று அலைவாய்கிறது. இந்த அலைவாயும் மனம் அமைதி பெற வேண்டுமாயின் முதலில் இந்த புலன் இயக்க செயலை படிப்படியாக நிறுத்தி பழகுவது. தேவைக்கு பயன்படும் போது பயன்படுத்துவதை அல்ல, தேவையற்ற போது புலன்களை செயல்படாது மனம் விலகி இருக்கவும், புலன் ஒவ்வொன்றிலிருந்தும் மனம் விலக விலக அதன் முந்தைய அனுபவங்கள் எண்ணங்களாய் மலர்ந்து மலர்ந்து அந்த எண்ணங்களிலிருந்தும் விலக விலக இந்த புலன் உணர்வு என்ன, இந்த புலன் உணர்வை உணர்வது எது, அமைதி தேவை என எண்ணுவது எது என்று நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால் இந்த புலனை பயன்படுத்தி அனுபவமாக பெறுவதும் அதை எண்ணி பார்ப்பதும் ஒன்றே ஒன்று என்று நாம் உணர முடியும். அந்த ஒன்றை உணர்ந்த பிறகு அந்த ஒன்றையே எண்ணி எண்ணி ஆய்ந்து வர வர அந்த ஒன்றிற்கு எது மூலம் என்று உணர்வாகும். உணர்ந்த ஒன்றுக்கு உயிரே மூலம் என்று உணர்ந்த போது உயிரின் இயல்புத்தன்மை உணர்வாகும். உணர்வாகும் உயிரின் தன்மை உணர்வில் நிலைத்து நிலைத்து அந்த உயிரோடு ஒன்றும் போது உயிரின் இயக்கத்தன்மையும் அதன் செயல்திறனும் நாம் உணர முடிகிறது. இத்தகைய செயல்திறன் மிக்க உயிரின் இயக்க நிலை உணர்ந்து அதிலேயே தோய்ந்து தோய்ந்து அதன் இருப்பு நிலை உணர முயற்சித்தோமானால் அதுவே அமைதி என்பதாகும். உயிரின் மூலம்
அமைதி. அந்த அமைதியின் அடுத்த நிலை இயக்கம். ஆகவே உயிரின் இயக்கத்திலேயே நாம் தொடர்ந்து தோய்ந்திருக்க உயிரின் மையப்புள்ளியாம் அமைதி உணர்வாகும். அந்த அமைதியே பேரறிவு என்பதும் பேராற்றல் என்பதும் தெய்வம் என்பதும் இறை என்பதும் உணர்வாக தொடங்குகிறது. அந்த உணர்வில் நாம் லயமாகும் போது சமாதி எனும் நிலை நமக்கு கிட்டுகிறது. அதுவே முக்தி என்றும் முழுமை என்றும் பகர்கிறோம். இவ்வாறு நாம் தொடர்ந்து முயற்சியாலும் பயிற்சியாலும் ஒரு தொலைநோக்கோடு நாம் இதற்கென சற்று நேரம் ஒதுக்கி நாம் இந்த ஆய்வு நிலையில் சென்றோமானால் மட்டுமே முழு அமைதி உணர்வாகும் என்பதை நாம் உணர்ந்து அதற்குரிய தவ பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியபடி நாம் இப்பயிற்சியில் நாம் முனைந்து இறங்கினோமானால் இந்த அமைதியும் கிட்டும், குணநலப் பேரும் இயல்பாக மலரும். எனவே அன்பர்களே, ஒரு நாள் ஒன்றில் சிறிது நேரமாயிலும் இதற்கென ஒதுக்கி வேறு எந்த வேலை எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க அமைதி உணர்வே நோக்கம் என அமர்ந்து விருப்ப உணர்வோடு முயற்சித்தோமானால் நம் எல்லோருக்கும் இது சாத்தியம். அந்த சாத்தியமான ஒன்றை நாம் முயற்சிப்போம், அமைதி பெறுவோம், அறிவை உணர்ந்து அறிவின் விழிப்பு நிலையில் செயலாற்றி மேன்மை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.